ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பஹ்ரீன்லேருந்து பேசுகிறேன். சின்ன ட்ரிபியூட் ஃபார் மை சிஸ்டர். எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அவள் என்னோட 4 வருஷம்தான் அவள் என்னோடய வயசில் சின்னவ. இருந்தாலும் நாங்கள் அப்படி வளர்ந்தோம். வலசு தெருவில் வலசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். சிஎஸ்ஐ சன்ன சர்ச்சிலையும் எல்லாருக்கும் தெரியும் அங்கேருந்து நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று. மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய இழப்பு எனக்கு. ஏன்னா நான் என்ன சொல்கிறதே தெரியல. டெய்லி அவகிட்ட தான் பேசுவேன். ஆஃப்டர் ப்ரேயர் அவளை தான் நான் கூப்பிட்டு அவளோட தான் பேசுவேன். நிறைய பழைய நினைவுகள், எங்களுடைய பழைய சிறு வயதில் நாங்கள் நடந்த காரியங்கள், உறவினர்களை பற்றின காரியங்கள், மற்றும் இன்னும் எல்லாத்துக்கும் மேலாக பைபிளில் ஏதாவது க்யூரி இருந்தால் அவளுக்கு எனக்கு சந்தேகம் இருந்தால் என்ன தான் கேட்பா என்ன. ரெண்டாவது, அது இல்லாத ரேகானுடைய பசங்க ஏதாவது அங்கேருந்து கேட்டாலும், சவுதியிலேருந்து கேட்டாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜா இமீடியட்டாக கேட்குறாங்க, அவங்க டவுட் கேட்குறாங்க, இந்த மாதிரி அதுக்கு எதனா நான் சொல்லுவேன்னு சொல்லுவாள். நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அவள் எழுந்தது எனக்கு பெரிய இழப்பு. நேற்று முழுவதும் என்னால் தாங்க முடியல. வேலைக்கும் போகாது. நான் இப்போ ரூமில் தான் இருக்கிறேன். அது பின்னால் தான் என்னுடைய ரூம். அது பக்கத்தில் இருக்கிறது தான் குவாரண்டைன். நீங்கள் பார்க்கலாம். அது குவாரண்டைன் பக்கத்து பிளாக்கில் தான் நானும் தங்கியிருக்கிறேன். அங்கே செக்யூரிட்டி கூட இருக்கிறாரு, நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரோட கிருபை தான் தாங்கி வருகிறது. எல்லாத்துக்கும் மேலாக நான் சொல்கிறது, லாஸ்ட்டில் சொல்கிறது கூட அவள் அந்த முகம்தான் எனக்கு இன்னும் என் முகத்தில் அவளுடைய முகம் என் கண் முன்னாலேயே வருது. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் லைவாக அவள் அந்த மாஸ்கோடு இருக்கும்போது, ஆக்சிஜன் அசிஸ்டன்ஸோடு இருக்கும்போது நான் பார்த்து அவளை பேசினேன். அப்போது நான் ஜபம் பண்ணேன். அவளுக்கு ஜபம் தான் பண்ணேன். கண்ணெல்லாம் விரித்து சிரிக்கிறான். இன்னும் எமோஷன் ஆகாது. தைரியமாக இரு, நீ யூ வில் கம் பேக் சூன் நீன்னு சொல்லிட்டு தான் ஜபம் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். அதுதான் அந்த சிரித்த அந்த முகம் தான் இப்போதும் என் கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் என்னை கூப்பிட்டு அன்பாக தேட்டு எனக்கு கன்சல்ட் பண்ண ஒவ்வொருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அவளை மிஸ் பண்ணது எஸ்பெஷலி நான் ஒரு கிஃபி அடுத்தது தான் சொல்கிறது. கிஃபி அவளுக்கு அடுத்தது நான் அதிகமாக பேசுனது ஒரு 1.5-2 வருஷமாக கிஃபி கிட்ட தான். அவள் குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்தா. எல்லாரையும் தன்னுடைய கணவனியானாலும் சரி, மகனானாலும் சரி, அவளுடைய அக்கறைகளிலும் யார் ஒரு சின்ன ஒரு இது சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாள். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனைவியாக இருந்து குடும்பத்துக்கு இருந்தாள். அவள் பிரிஞ்சது எனக்கு பெரிய ஒரு இது. ஏன்னா எனக்கு இருக்கிறதே அவங்களோட தான். என்னுடைய சொந்தம் என்று சொல்லிக்கொள்வது, அவள் கூட பிறந்த என் ரத்த சொந்தம் அவங்களோட தான். அவள் எழுந்தது எனக்கு பெரிய துக்கமாக இருக்கிறது. கர்த்தர் தாம் என்னை விட அந்த குடும்பத்தையும் எங்களையும் அவருடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் தாங்கி எங்களை தேற்றுவார் என்று நம்புகிறேன். எல்லாற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு நம்பிக்கை, அவள் ஆண்டவரோடு, என் தாய் தகப்பனோரோடும் மற்றும் என் உறவினர்களோடும் அவர் வருவார், அவளை காண்பேன் என்று விசுவாசத்தோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை ஒன்று தான் என்னை தேற்றுகிறது என்று சொல்லி என்னுடைய சிறிய ஒரு ட்ரிபியூட்டை முடிக்கிறேன். தேங்க்யூ. Abuchiti, as I call her, I am her niece, and she has been a very prayerful help for me ever since I was in my college. Abuchiti used to write letters for me and Bible verses, and she used to pray for me. But we got closer, especially after I grew to be a woman, had my own family and kids. She was always accepting, very loving, pure at heart. She did not have any evil intent towards anybody in her heart. And she would explain how God works in her life and in the life of people so clearly, and she would definitely pray every time we were on the call. Our calls used to go sometimes 1 or 2 hours, and she used to explain how God wonderfully worked in the lives of people to such an extent that I felt as if I knew those people personally. And she always encouraged me with Bible verses, and she sent, I really miss her everyday messages of encouragement, of God's wisdom, God's love and affection. That was something that I really was blessed with Abuchiti. Abuchiti auntie was an amazing
she was like a grandma to me. Even though I haven't met her a lot of times, she got my number. She used to keep sending encouraging verses. She used to keep sending encouraging things to me. And that's one thing I will never forget about Abu Chiti. Her encouragement had brought me from a level 1 when I was very discouraged due to my academics and my studies to a level 100. And because of her, I kept through and I went on, and she's an amazing testimony of how some encouragement should be. Yeah, what I remember about Abu Chiti is that her smile, her laughter, her love when we would meet her, how she would be expressing her joy as if she loves us so much, and that is so true. I always have fond memories about her, and I only remember that she would laugh, she would cheer up, encourage. Praise God for her life. And Gifiana. This is a tribute to our ever-loving Abu Perima. Even though she has left this world, she has left us with these wonderful and sweet memories left to cherish and remember always and forever. When I think of Perima, I always remember her as this happy, cheerful person. Every time we come home, she greets us with these hugs. She's always happy and smiling. She's sitting there waiting for us, always happy and smiling. That's how I always see my Perima. And she helped us every time we asked her for Bible, any doubts from the Bible about God's word. She used to explain us so clearly and wonderfully that we understood God's word in a minute. And I remember just 3 weeks before, she helped me with my parable for my Sunday school assignment. I couldn't understand anything, but when I asked Perima, she explained me very neatly and clearly that I could understand God's word, and I was able to tell the parable. I was able to explain the parable. She has helped in this way. She has helped so many people, millions of people, and those people are thankful today. She has helped millions of people mentally and spiritually. And I also remember the long prayers on our birthdays, which I will always miss. That was the most closest thing to my heart. Perima used to wake up, my mom used to wake me up early in the morning, and Perima was the first one to wish. She was the first one to wish on our birthdays. She remembered all of our birthdays. She used to wish us and also pray at the same time, a very long prayer. But then we will miss this prayer now. We will truly miss this prayers now. And I also remember now I will remember, because when I grow up, she always used to tell, this is helpful for you when you grow up. Or she always used to pat me on my back and say, gun podada. I will feel her presence behind me, still patting me on the back, saying, gun podada me, straight anil. I will miss her surely. Whenever I think of Abu Perima, she was always a humbly bubbly person. She was the light of all our lives and was also a second mother to us. Whenever I think, if Teddy Bear was a person, it will always be Abu Perima. And even though Abu Perima is gone, she will never be forgotten. I remember when we came home to India from Saudi, Abu Perima used to embrace us with her tight hugs and wet kisses. She used to nuskify us so much that she made sure we would never forget her hugs and kisses. Now when I think of Abu Perima, I always see her as a very lively, cheerful and happy person. She will always be remembered. We will miss you, Abu Perima. You will have a special place in our hearts, and no one can ever replace you. Love you, Abu Perima. Love you, Abu Perima. I miss you, Atal. I miss you so much. It is like the deepest and saddest moment in my life. I miss the hugs and kisses. I miss the closely bonded relationship we had. நீங்கள் நான் சக்கரை செல்லம் கூப்பிடுவீங்க, என்னை கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க, பைபிளில் ஏதாச்சும் டவுட்ஸு செகண்ட் கம்மிங் இருந்தால் நீங்கள்
You explained it so clearly at the. I missed having those wonderful times with you. அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறத நீங்கள் ரொம்ப சூப்பராக ப்ரேயர் பண்ணுவீங்க. என் பர்த்டேக்கு அப்புறம் ஈவன் இன் மை பர்த்டே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்கு விஷ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு விஷ் பண்ணி ப்ரேயர் பண்ணுவீங்க. அண்ட் யுவர் ஃபெய்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் உங்களை நான் சொல்வேன். உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கசின் சார்பாக we are missing you at that. And you are the most closest relative in Vellore I have. And I hope you are happy in heaven and you are watching us right now, and I feel your presence. I miss the jokes that me and Dad used to crack on you at the. I miss calling you at the. And I hope you are happy in heaven, and I will soon come for you during Jesus' second coming. I miss you, Atta. I love you. I miss Atta very much. And, we're all very upset by her passing, and she was such a great example of faith and embodiment of love. எப்பயுமே அவங்க வீட்டுக்கு போகும்போதுலாம் கட்டி பிடிச்சி உமா கொடுப்பாங்க, எப்பயுமே மடியில் உட்கார வச்சுக்குவாங்க. இங்கே வெக்கேஷனுக்கு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு போவோம், அப்போ வந்து ஸ்டோரி கேட்பாங்க, எப்படி இருக்கு, ஸ்கூல் எப்படி இருக்கு, நிறைய அட்வைஸ், நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க எனக்கு. she will never get angry or raise her voice. She's always எப்பயுமே அந்த cheerfulness-ஓட இருப்பாங்க, cheerfulness அந்த ஸ்மைலோடயே இருப்பாங்க எப்பயுமே. அவங்க வீட்டுக்கு போனாலே அவங்க தான் நல்லா லவுடாக ஜாலியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் அந்த மூடே சேஞ்ச் பண்ணிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது. ஸோ அது அவங்க போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஐ நோ she will be with Jesus, and that is comforting for us, that she's with God and she'll be watching us, and she's in a much better place now, and we love you Atta, and I really miss you. Praise the Lord. As we have lost a wonderful member in our family, I still can't believe that Abbatha is gone. I miss her a lot, and I just want to share a few things about her. She was a mentor more than another. She used to inspire me and motivate me in many ways, and she used to share her inspiring stories, and whenever she laughs, I make her laugh more by cracking jokes, because I admire her smile, and no one can replace her place. May her soul rest in peace, and I love you Atta, miss you so much, and you will always be in our hearts. Praise the Lord. My heart is so grieved to tell about my love, about my dear sister Nitya. From that time, I don't know, I have no words to express my love for my sister. It is too much, and I expected tribute about. She is my, not a friend, she is my best friend and my very dear sister in my life. Since we both have no sisters of our own, we shared everything, joy we shared, and the sadness and the difficulties we shared, and strengthened one another. And our friendship is not just a friendship. We are together for more than 25 years from the time that we worked in Oman. And she was something very great in my life. Her love was so genuine. It was not an artificial, not just for the sake of, no. She was very truthful in her things, and just straightforward. I don't think I can get any friends like my Nitya. I miss her. There is no day that we could, and we did not speak. If it's not in the morning, we speak in the evening. It's just strengthening one another in spiritually. When I'm down, she'll strengthen me through the word of God. Same times with her
too. But I never expected Nitya. She's even the previous day of going to hospital. I called her and even she was taking steam inhalation. She spoke to me. She said, I'm going tomorrow to hospital. And I said, Nitya, surely you are fine. You'll come back home by walking. And that was my and all of our prayers too. But I really thank God. I know she's in the best and the best place. That's what her desire was. She lived in the Word of God. She lived in faith. Her life was a great testimony. If anybody asks her to pray for certain things, she will see that she will take that burden as her own burden. Her other's problem is her own problem. She just never counted the request as just like that. She had a genuine interest, genuine prayer. With the heart she prayed and she saw that God has answered the prayer request. That was her genuine love. I miss you so much, Nitya. You don't know how much you are to me. How much you are to me. When I said something, Nitya, it is to my heart, no words. When brother told me to share this, I don't know. It is. I'm sorry. I'm sorry. I really want to thank my God for giving me a friend and a sister, spiritual friend. There is no one I think I can get on this earth like my friend Nitya. Her love was so genuine, pure love and concern. I just want to thank Him for my sister. God gave me a sister and a friend in my life. I thank my God. I thank my Nitya. I know she's in the best place. She's honoring Him, praising and worshipping God. Her pains and her aches, everything of this world is over. She's rejoicing in the presence of God and worshipping God. I really want to thank my God. And I thank my brother and my dear son Giffy too. May God bless them and protect them in every gap, every vacuum that is there in their heart. The Lord will fill it up and He will comfort them. Thank you for this time that God has given me to test if she is more, and I cannot express within 2 minutes this love that we shared. There is so much more. I thank God for this time. Thank and praise. Yes, she is a saint. She is the saint. She is a saint. She was a living saint. I just want to thank my God for giving this opportunity to tell about my loving friend. She was so sweet. She was so loving. She was so caring. And she was so concerned and genuine and pure love she had. I just want to thank my God for this time. Thank you, Jesus. I praise. பிரைஸ் தி லார்ட். முதலாவது என் அன்பு சகோதரி நித்யாவுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 1987 இருந்து நித்யாவை எனக்கு நன்றாக தெரியும். சிஎம்சியில் கேஎன் வார்டில் நாங்கள் ஒன்றாக ஒர்க் பண்ணும்போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பமானது. இப்பொழுது வரை கர்த்தருடைய கிருபையால் கடந்த 34 வருஷம் ஆகியும் கண்டினியூ ஆகி கொண்டிருந்தது. எனக்கு நித்யா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு லவ்விங் சிஸ்டர் அண்டு என்னுடைய ஒரு ப்ரேயர் பார்ட்னர். நித்யா என்றாலே அன்பு, இரக்கம், காட் ஃபியரிங், ஆத்ம பாரம், ஜெப வாஞ்சை, எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற எல்லா குணநலன்களும் உடைய ஒரு பர்சனாலிட்டி தான் நித்யா. எப்பொழுது பேசினாலும் ஜெபிப்பதற்காக அநேக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தந்து ஜெபிங்க அக்கா, இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று
எப்பொழுது பேசினாலும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் அவகிட்ட இருக்கும், நிறைய வச்சுருப்பா. அப்படியே யாரும் கவலைப்படக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அப்படிப்பட்ட பயங்கர ஒரு வாஞ்சை உள்ள பிள்ளை. எப்போதும் சந்தோஷமாக இருப்பா. ஒரு நாள் கூட அவளை கவலையாக பார்த்ததே கிடையாது. நாம் கவலையோடு என்ன காரியங்களை பற்றி பேசினாலும் உடனே விசுவாச வசனங்களை எல்லாம் சொல்லி நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக ஜெபித்து நம்முடைய எல்லா பாரங்களும் எவ்வளோ மலை போல பாரம் இருந்தாலும் அது பனி போல உருகி போகும். அப்படி அவள் கூட பேசும்போது அப்படி ஒரு சமாதானம் நமக்கு மனசில் கிடைக்கும். ஆனால் அவளுடைய வாஞ்சை எப்போது பார்த்தாலும் ஆண்டவர் இப்போ கொஞ்சம் நாட்களாக எப்பொழுது நாங்கள் பேசினாலும் கடைசியில் முடிக்கும்போது ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி போகணும் அக்கா, இன்னும் நெருங்கி போகணும், நான் நெருங்கணும், அதற்காக ஜெபிங்கள் என்று சொல்லி தான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். ஆனால் என்ன சொல்ல, இவ்வளோ அன்பான ஒரு குணத்தை உடைய ஒரு மகள் இந்த நாளிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டால், எங்களோடு கூட இல்லை, இன்னும் பேச மாட்டாள் சொல்லும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனாலும் அவள் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த வேலையை முடித்து அவளுக்கு அவர் கொடுக்க போகிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவள் அந்த எல்லாவற்றையும் காத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட்டாள். இன்னும் அவள் குடும்பமாக அவர்கள் நன்றாக ஊழியம் செய்தார்கள். இன்னும் நிறைய குடும்பமாக செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது, அது செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லாம் கர்த்தருடைய சித்தம். இந்த நாளிலும் சாமுக்காகவும் அன்பு மகன் கிப்சனுக்காகவும் கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக அவர் பலப்படுத்துவாராக என்று சொல்லி ஜெபித்து நான் இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிக அருமையாக இருக்கிறது என்ற வசனத்தை தவிர எனக்கு இந்த இடத்திலே சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக என்னுடைய பிள்ளை ஆண்டவர் எழுந்து நின்று தூதர் கோடிகளோடு எழுந்து நின்று அவளை வரவேற்று தன் மடியிலே அவளை வைத்திருப்பார் என்று பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன். நித்யா என்றால் அவள் அன்புதான், நித்யா என்றால் அவள் ஆதரவு, நித்யா என்றால் ஒரு அரவணைப்பு, நித்யா என்றால் எல்லாமே அவள் தான். அவள் எனக்கு ஒரு பிள்ளை அக்கா மாதிரி கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாள். உரிமையோடு அக்காண்டு கூப்பிட்டாள். அந்த உரிமை அதிகாரம் அதில் ஒரு அன்பு தான் காட்டு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்போ நாங்கள் வீட்டை போனாலும் அந்த கதவடியில் நின்று அக்கா வாங்கன்னு சொல்லி அவள் அரவணைக்கிற அந்த காட்சி, அந்த குரலும் இன்னும் என்னுடைய காதுகளிலும் கண்களுக்குள்ளும் இருக்கு. அவளை ஆண்டவர் கைவிடையில அருமையான ஒரு கணவனை கொடுத்தார், அன்பான ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவள் வீட்டில் இருந்தாலும் அவள் செய்த ஊழியங்களை நான் கண்ணார கண்டன், காதார கேட்டு. அந்த ஊழியங்கள் ஒன்றும் வீண் போகாது. அவளை கத்திரிக்கண்டு கொள்ளையாடின அனைத்து ஆத்துமாக்களும் நிச்சயமாக அவளை வாழ்த்து. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவில் எனக்கு ஒரு தாய் வீடு இருக்கு. அந்த தாய் வீட்டில் இப்போ தாய் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் உன்னாலும் தவறு செய்ய மாட்டார். கர்த்தருடைய இரகசியங்கள் அவருடைய கூடாரங்களில் இருக்கிறது என்று வார்த்தை சொல்லு. அந்த இரகசியங்களை நாங்களால் அளவிட முடியாது. தேவன் ஒரு நாளுமே தவறு செய்யவே மாட்டார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய அரவணைப்புக்குள்ளே எடுத்து கொண்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சாமையும் கிப்சனையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தி அவள் தாயார் விட்டு போன அந்த பணியை தொடர்ந்து இரட்டி மடங்காய் செய்ய ஆவியானவர் கிருபை புரிய வேண்டுமாய் நான் ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களோட பிள்ளையை தன்னுடைய மடியிலே வைத்து ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த துக்ககரமான தருணத்திலும் கூட இலங்கை தேசத்தில் இருந்த நித்யாக்காவுக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
கடந்த பல வருடங்களாக தொலைபேசியினூடாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தேன் நித்தி அக்காவுடன். ஆனாலும் 2019ஆம் ஆண்டு இந்திய தேசத்துக்கு வருவதற்கு ஒரு தருணம் கிடைத்தது. அந்நேரத்திலே நானும் சாந்தி அம்மாவும் நாங்கள் வெள்ளூரை நோக்கி நித்தி அக்காவினுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவர் தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று தன்னுடைய சிரித்த முகத்துடன் கூட எங்களை வரவேற்ற விதம், எங்களை அன்பாக அணைத்து எங்களை உபசரித்த விதத்தை இன்றும் என்னால் மறக்க முடியாது. ஒரு அன்பான குடும்பத்தை, ஒரு அன்பான ஒரு சகோதரியை அந்த ஒரு வார காலமாக அவருடைய குடும்பத்தில் நான் தங்கி இருந்த பொழுது நான் கண்டு கொண்டேன். அவர் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக என்னை தைரியப்படுத்திய ஒரு சகோதரி, அன்பாக விசாரித்து எனக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபம் செய்து என்னை பலப்படுத்திய ஒரு சகோதரியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான சகோதரியை இன்று இழந்த பொழுதிலும் ஒரு நாள் கர்த்தருக்குள்ளாக நித்தி அக்காவை நான் நிச்சயம் சந்திப்பேன் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நித்தி அக்காவினுடைய அன்பு, அந்த சிரிப்பு, அந்த ஆதரவு, அரவணைப்பும் எப்பொழுதும் என்னுடைய கண்களை விட்டு இன்னும் மறையாமல் இருக்கின்றது. நான் இலங்கை தேசத்துக்கு வந்த பின்பு கூட ஒவ்வொரு நாள் காலையிலும் எனக்கு டெய்லி டிவோஷன் அனுப்பி அதற்கூடாக என்னை பலப்படுத்துவார். சில வேளைகளிலே ஜெப கோரிக்கைகளை கொடுக்கும் பொழுது நான் மறந்தாலும் நித்தி அக்கா ஒரு நாள் மறக்க மாட்டார். மீண்டும் அவருடன் தொலைபேசியில் பேசும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி எப்படி அம்மா இருக்கிறாங்கன்னு அன்பாக விசாரிக்கிற ஒரு சகோதரியாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த சகோதரியினுடைய விட்டு சென்ற ஊழியங்கள், அவருடைய அன்பான குடும்பம் கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து கொண்டு செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென். நித்தி அக்கா, நித்தி அக்கா தன் சொந்த மகளை எப்படி வளர்த்துருப்பாங்களோ, என்ன அறிவுரை சொல்லி வளர்த்துருப்பாங்களோ, என்ன அட்வைஸ் சொல்லி வளர்த்துருப்பாங்களோ, சொந்த மகளை போல கடந்த 25 வருஷமா என்னை வளர்த்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு அறிவுரையும் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன். எந்த ஒரு காரியமானாலும் என்னை ஆறுதல் படுத்தவோ, எனக்கு அட்வைஸ் பண்ணவோ, என்னை அரவணைக்கவோ, என் மீது அன்பு காட்டவோ அவங்கள போல ஒரு ஆவிக்குரிய தாய் யாருமே இருக்க முடியாது. எந்த அட்வைஸாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி ஒரு ஜெபத்தோட வல்லமை என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழறேன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான். ஒரு மகளா நான் எப்படி இருக்கணும், ஒரு மருமகளா, ஒரு மனைவியா, ஒரு தாயா நான் எப்படி இருக்கணும், வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்னோட கடமை என்ன, நான் என்ன செய்யணும், மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட இடத்த யாரும் நிரப்ப முடியாது. ஆண்டவர் அவங்கள ரொம்ப நேசிச்சாங்க. அவங்களுக்கு நான் செய்யற ஒரு நல்ல அஞ்சலி என்னன்னா, என் வாழ்க்கையில அவங்க சொல்லி கொடுத்த எதையுமே நான் மறக்காம இதுவரை செஞ்சேன், இனிமே நான் செய்யறது அதுதான் நான் அவங்களுக்கு செய்யற ஒரு அஞ்சலி. அண்ணாக்காகவும் பிப்பிக்காகவும் பரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மட்டும்தான் அவங்களை ஆறுதல் படுத்த முடியும். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில்
மனைவியை இழந்து தவிக்கிற சகோதரர் சாம் ரவி அவர்களுக்கும், தாயாரை இழந்து தவிக்கிற கிப்சனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்துவாராக. சகோதரி நித்யாவை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் சிறு வயது முதல் கொண்டே ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒரே இடத்துல வளர்ந்தவர்கள். நாங்கள் எல்லோர் மீது பற்றுதலும் பாசமும் கூடிய சகோதரி. திருமணமானதிலிருந்து சாமோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்யவும், எங்களுக்கு நாங்கள் அநேக இடத்தில் ஊழியங்கள் செல்லும்போது ஒத்தாசையாக இருப்பார்கள். சகோதரி அவர்கள் தனிப்பட்ட விதத்திலும் அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு அநேகரை ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்புள்ளாக வழி நடத்தக்கூடிய சகோதரியாக காணப்படுகிறார்கள். கணவன் மணிக்குள்ளாக காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் ஆறுதல் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி குடும்பத்தை இணைத்திருக்கிறார்கள். இன்னும் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு அவர்கள் சாமியோடு கூட ஒத்தாசையாக இருக்கிறார்கள். கடைசியாக நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் மார்ச் 30 என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு என்னுடைய வந்து கலந்து கொண்டார்கள். அதில் பார்க்கும்பொழுது எல்லாரையும் எங்களுடைய பழைய சகோதரர்கள், எங்களுடைய ஃபெல்லோஷிப் சகோதரர்கள், இன்னும் அநேகரை நாங்கள் கண்டு நாங்கள் ஆனந்தம் அடைந்தோம். அந்த நேரத்தில் நித்யா அவர்கள், நாங்கள் அப்போன்னு தான் கூப்பிடுவோம், அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அடுத்தது எங்களுடைய திருமணம், எங்களுடைய அடுத்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டில் தான், அடுத்தது எங்கள் மகனுடைய திருமண காரியம்தான், அதில் தான் நாங்கள் நம்ம எல்லாம் மறுபடியும் ஒன்றா கூடுவோன்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதுதான் அவருடைய திருமண காரியத்தை ஃபங்க்ஷன் இருந்தது. அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. சகோதரி எவ்வளவோ மகனுடைய திருமண காரியத்தை குறித்து யோசித்து இருந்தாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய அநாதி திருமணத்தின்படியாக அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். இதுவரை சிறு வயது முதல் கொண்டு சாமியோடு பழகி வருகிறேன். இதுவரையில் அவன் கண்ணில் கண்ணீர் வந்ததை நான் பார்த்ததில்லை. அவருடைய தாயார் தகப்பனார் இறக்கும்பொழுது கூட நான் அழுததில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி ஒரு துக்கத்தோடு காணப்படுகிறான். நாங்கள் ஏற்கனவே ஒரு சிறிய குடும்பம், அந்த குடும்பத்திலேயும் இன்னும் ஒரு சிறிய குடும்பமாக மாறிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட அழுதான். என்னால் தாங்கவே முடியல. கர்த்தர் தான் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தணும். நீங்களும் எல்லாரும் அவனுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. So my name is Cheta Ebuchiri. I'm from Nigeria in West Africa. I came to CMC Velo in 2013 for the treatment of cancer. And that's how God led me to meet my beloved sister, Sister Nitaya, through her beloved husband, Elder Samuel Ravi Kumar. So when I met this wonderful couple, we were invited with my daughter to their church. And when we got to the church, one thing that is very, very outstanding with Sister Nitaya is her knowledge of the scriptures. She encouraged me with the scriptures, and she encouraged me to live a good life. That even though I had cancer, and any time that cancer, whatever happens, if I'm alive or dead, that I have a better life with the Lord Jesus Christ. She encouraged me. She has a heart that is ready to serve the Lord, a heart full of compassion, a heart full of love. That love was expressed to us. Even though we were Africans, we were different. We experienced so much gift, so much love from her, in an environment and atmosphere of love from Christ. It was a rude shock to me to hear that my sister Nitaya passed away, because on her timeline on Facebook on the 10th of May this year, she posted something that was very, very encouraging. She said, worries pass away when Jesus is with you. That worries pass away when Jesus is with you. It was so encouraging to read this from her timeline on the 10th of May this year. So for me to hear that she passed away was a rude shock. But what she said to me was that when I was suffering from cancer, that if I live a good life, that Jesus will be with me and I will be in a better place, encouraged me. And I thank God that she was able to raise a son, Gibson,
that was such a blessing to us at the CMC Velour Chapel every Tuesday. This young man will come to that place and sing Christian songs that blessed us so much. And I'm so proud that she was able to raise a son like that, and she has a wonderful husband. So I am so encouraged that she lived well, she served well. It was a beautiful life that she lived for Christ, our Savior, alone. So I'm so confident in this, that her death, though she's not dead, she's sleeping, because the Bible says that we sleep, and on the resurrection morning, by the grace of God, we will meet to part no more. So good night, Sister Nitya. Sleep well in the Lord. We will meet surely at the feet of the Master on the resurrection morning. Bye. எங்கள் ஆண்டி வந்து எங்களுக்கு வந்து சண்டே கிளாஸில் நல்ல பாடல்கள் நல்ல வசனங்கள்லாம் மனப்பாட வசனம் நல்லா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இப்போ கூட லாஸ்ட் டைம் யூபிஎஸ் வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சோம். எங்களை நல்லபடியாக என்கரேஜ் பண்ணாங்க ஆண்டி. இப்போ வந்து எங்கள் ஆண்டி இல்லாதனால நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் ஆண்டியை. இப்போ வந்து வசனங்கள் பாடல்கள் எல்லாம் சண்டே கிளாஸில் இது பண்ணுவாங்க. அப்போ கூட நாங்கள் நீ உன்னால் முடியும், நீ நல்லா படிப்ப, நல்லா இது பண்ணுவ, பாடுவ, நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவாங்க ஆண்டி. இப்போ வந்து இல்லை, அதனால் ஆண்டி எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்பவுமே மிஸ் பண்ணுவேன். ஆண்டி வந்து எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நாங்கள் வசனம் பாட்டெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எதனா கெட்ட அது மாதிரி எதனா தப்பாக செஞ்சோன்னா அது மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் நல்ல வழியில் நடக்கணும், இயேசுப்பாவோட பிள்ளையாக நடக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எதனா ப்ராஜெக்டெல்லாம் செய்யும் போது நீ நல்லா செஞ்சுருக்க இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் நீ இது பண்ணக்கூடாது, நீ வந்து கர்த்தரோட பிள்ளையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பா அம்மா கூட புத்தி சொல்ல ஆண்டி எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நீ இப்படி நடக்கணும், நீ இப்படி நடக்கணும், நீ நல்ல பையனாக இருக்கணும், சித்தையில் நீ இதுவாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆண்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஆண்டி சண்டே கிளாஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வசனங்கள் பாடல்கள் சண்டே கிளாஸில் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வசனத்துலேருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு எடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக கற்றுக்குறோம் அப்படின்னு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தப்பு செஞ்சால் கூட நீங்கள் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு திருத்துவாங்க எங்களை. உங்களால் முடியும் என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமு ஆக்டிவிட்டி வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பணும். ஆண்டி வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டான்ஸ் கூட நாங்கள் எடுத்து அனுப்பணும், நல்லாயிருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அப்பா அம்மா கூட ஒழுங்காக புத்தி சொன்னதில்லை. ஆனால் ஆண்டி வந்து வசனத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் புத்திமதி சொன்னாங்க. வாலிப வயசில் எப்படி இருக்கணும், சின்ன வயசில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டி மட்டும்தான் எங்களை ஆசைப்பட்டாங்க. ஒரே ஒருத்தர் ஆண்டி வந்து தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் ஆண்டியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தினமும் மிஸ் பண்ணுறேன். அவங்க டெய்லி சர்ச்சுக்கு வந்து புது புது பாட்டு, கதைங்கோ, பைபிள் எல்லாம் சொல்லி தருவாங்க. டெய்லி அசைன்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நாங்கள் அசைன்மெண்ட் பண்ணின்னு வந்தால் வெரி குட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இல்லாத அங்கே இருக்க மாட்டோம். Praise Lord. நித்யாட்டி அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஜீசஸ் ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க. எங்களோட ஜீசஸ் பற்றி கைட் பண்ணுவாங்க. அவங்க சோல் ஜீசஸ் கிட்ட இருக்கிறதுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். தேங்க்யூ. நிறைய சொல்லி கொடுத்தாங்க, வசனம் சொல்லி கொடுத்தாங்க, பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, நிறைய அப்பா அம்மா ப்ரே பண்ணிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு வயசானவங்களெல்லாம் நல்லா டீ படிக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய உதவிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதனால் நன்றி. ஹலோ, என் பேர் கிப்சன். எனக்கு ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். ஆண்டி வந்து எங்களுக்கு வசனம்லாம் சொல்லி தந்திருக்காங்க. சங்கீதம் முதல் எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்காங்க. புதிய ஏற்பாடுலேருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் சொல்லி தந்திருக்காங்க. கூடவே எங்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கூடவே டெஸ்ட்லாம் வச்சு எங்களுக்கு பரிசுலாம் தந்திருக்காங்க. அதுவும் விபிஎஸ் நடத்தும் போது அவங்க எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. பாட்டில் டான்ஸ்லாம் அவங்களே வீடியோ பார்ப்பாங்க. அது பிடிச்சி எங்களுக்கு தருவாங்க. அதை நாங்கள் இது பண்ணுறதுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுலேயும்
எல்லாருக்குமே அவங்க ரொம்ப பிடிக்கும். இல்லையும் ரொம்ப நல்ல வசனம்லாம் பேசுவாங்க, எங்களுக்கு வசனம்லாம் சொல்லி தருவாங்க. கூடவே நிறைய டீச்சர்ஸை புது புது இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க எங்களுக்காக. ஆமீன். ஆன்ட்டி ரொம்ப பிடிக்கும். புது புது வசனம், புது புது பாட்டெல்லாம் கற்றுத் தருவாங்க. சின்ன பசங்களுக்கு இப்போ டெஸ்ட்டு வச்சு ப்ரைஸ் தருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்ட்டி சண்டே கிளாஸ் லிமிட்டில் பார்க்க முடியாது. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எனக்கு ஆன்ட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்கரேஜ் பண்ணினே இருப்பாங்க ப்ரேயரில், பைபிள் படிக்கிறதுல. ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் பற்றி கற்றுக்கினேன் அவங்கக்கிட்ட இருந்து. ஃபாஸ்டிங் ஒபீடியன்ஸ்னால தான் இருக்கணும். அவங்க ஒரு தப்பும் செய்யக்கூடாது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படியே உபவாசம் பண்ணி இருக்கணும். அப்புறம் அவங்க ப்ரேயரில் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படியே நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய காரியங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களோட வார்த்தை இன்னும் என்னோட மனசில் இருக்குது. ஆண்டி பற்றி சொல்லணும்னா, ஆண்டி சின்ன வயசுலேருந்து ஆண்டி சர்ச்சுக்கு நான் போவேன். குழந்தைங்க ஆண்டிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுவேன் ஃபேமிலி நினச்சி. ஆண்டி தான் நான் போய் சர்ச்சில் அழுவேன். ஆண்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஆண்டி, என் லைஃப்பில் வீட்டில் கஷ்டம் இருக்கு ஆண்டின்னு. நான் 10th விளையாட்டும் போது ஆண்டி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். டெத் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன். ஆண்டி என்னால் இந்த மாதிரி இருக்கு ஆண்டி, எல்லோரும் என்னை கேவலமாக பார்ப்பாங்க. ஆண்டி அந்த மத்தியில் என்ன தாவிதை போல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ந்து போவாங்க, தாவிதை போல நீ வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி பெரிய ஒரு ஆர்வலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேர்ந்தேன். காலேஜ் எப்படியும் படித்து முடிச்சு சென்னை நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் போய் ஆண்டி தினமும் ஆண்டிக்கு வாரம் ஃபோன் பண்ண நினச்சேன். ஆண்டி வீட்டுக்கு தான் போவேன் நான். ஆண்டி 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 வீட்டுக்கு தான் போவேன். ஆண்டி அது வாங்கி தரலாமா, இது வாங்கி தரலாமான்னு கேட்பேன். துக்கத்துலேயும் இருந்தாங்க ஆண்டி, என் சந்தோஷத்துலேயும் இருப்பாங்க. எல்லா கஷ்டத்தையும் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன் நான். எங்கள் வீட்டுக்கு நம்ம பண்ணிட்டு கூட சொல்ல மாட்டேன். என் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் தான் என் ஃபேமிலியில் எல்லாமே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஆண்டிக்கிட்ட தான் கேட்பேன். ஆண்டி என் லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கு ஆண்டி, இந்த மாதிரி எடுக்கிட்டேன் ஆண்டி பண்ணுவேன். ஆண்டிக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. வாரம் சர்ச்சை எடுக்கும்போது ஃபோன் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எதை யார் கேட்பான்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில். ஆண்டி எனக்கு நல்லபடியாக நீ தாவிதை போல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை நிற்க வச்சிருக்காங்க ஆண்டி மூலிமா. ஆண்டி எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. நல்லா ஃபேமிலிக்கு நல்லா இருப்பாங்க. எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க அவள் குறை எப்படி துருத்துருன்னு ஆக்டிவாக இருக்கா, எப்படி வேலை செய்வா, அதெல்லாம் எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க. போகணும் அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆன்ட்டி எவ்வளோ விஷயத்தில் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞர்களுக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. எவ்வளோ விஷயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சண்டே கிளாஸ்லேயும் சரி, சர்ச்லேயும் சரி, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இயேசுவை பற்றி பாட்டும் சரி, அவர் கதைகளும் சரி, அது எங்கள் மனசுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளோ விஷயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மாதிரி நடக்கணும் வாழ்க்கையில், இதெல்லாம் பிடிச்சா தான் ஏசப்பா கிட்டே போக முடியும், எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஆண்டி. ஆனால் ஏசப்பா அவங்க சீக்கிரமாக ஆண்டவர், அது ஏசப்பா அவங்க மேலே பாசம் வச்சனால தான் உலகத்தில் உபத்திரம் படக்கூடாது, என் மகளை என் கூட வந்துருன்னு ஏசப்பா எடுத்திருக்காரு. எங்களுக்கு ஒரு விஷயம் அவ்வளோ கிளியராக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சண்டே கிளாஸில் நாங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அது சரியாக, நாங்கள் தப்பு பண்ணாலும் அவங்க சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ விஷயத்தை எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தருவாங்க. நாங்கள் 10 முறை கேட்டாலும் 10 முறை சொல்லித் தருவாங்க. அவ்வளோ சின்ன குழந்தைங்க ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லித் தருவாங்க எங்களுக்கு. நாங்கள் எந்த தப்பு செஞ்சாலுமே என் மகா இப்படி செய்யாத, அப்படி செய்ய, இப்படி தப்பு இது நீங்கள் இந்த கல்வழி தான் போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு விஷயமும் எங்களுக்கு பார்த்து சொல்லித் தருவாங்க. எங்கள் அம்மா அப்பா கூட அப்படி சொல்லி தந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டி ஒரு விஷயத்தையும் சொன்ன மாதிரி எங்களை எல்லாரும் அப்படி பார்த்துப்பாங்க. இப்போ கூட ஆண்டி எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆண்டி எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
ஒரு விஷயத்துலையும் எனக்கு படிக்க முடியலன்னா கூட எனக்கு வந்து ஆண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உன்னால் படிக்க முடியும்னாலே நீ படி, உன்னால் முடியும், உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு ஒரு பூஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் அவங்க எனக்கு எல்லா விஷயத்துலையும் சரி. சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் நீ ஏசப்பாக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அப்பா மூலமாக வந்திருக்கு, அதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் நான் ஆண்டிக்கிட்ட. ஆனாலும் ஆண்டி வந்து எனக்கு இல்லை மாதிரி நீ ஏசப்பாக்கிட்ட சொல்லு, அவர் இதெல்லாம் வந்து தீர்த்து போடுவார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ கூட அவங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து எனக்கே தெரியாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீ பாடு மகளே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறத அவ்வளோ திட்டுவாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எனக்கு தெரியலன்னா சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபீவர்னா கூட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எனக்கு இவ்வளோ விஷயத்துலையும் வந்து ஆண்டி எனக்கு ரொம்ப சேஃபாக ஒரு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவங்க ரொம்ப என்கிட்ட பேசுவாங்க, அதுலேயே என் கூட இரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு இது மாதிரி மகள் இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் ஆண்டி கூட இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவங்க தான் எனக்கு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் என்ன தப்பு பண்ணாலும் இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. சண்டே கிளாஸில் கூட இல்லை இது உங்களுக்கு தெரியும், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கூட ஏசப்பா இந்த நான் பேசுவாரும் கூட ஆண்டி வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க என் கூட இருக்கும்போது கூட எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்கள் சண்டே கிளாஸ் பசங்க கூட தான் இருக்கணும் கூட வந்து ஆண்டி நிறைய கூட சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆண்டிக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எப்படி ஒரு அம்மாவாக வந்து எங்கள் கூட வந்து அவங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெமரிஸ்லாம் கூட வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். எல்லா விஷயத்துலையும் வந்து ஆண்டி எங்களுக்கு ஒரு சேஃபாக ஒரு துணியாக வந்து எங்களுக்கு இருக்காங்க. லைஃப் விஷயத்துலையும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி வந்து எல்லாத்துலேயும் வந்து எங்க கூட இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துலேயும் வந்து எவ்வளோ சந்தோஷத்துலேயும் வந்து அவங்க இருக்காங்க. எல்லா நினைவுகளும் வந்து ஏசப்பா வந்து அவங்க மூலியமாக வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க மூலியமாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் என் கூட சொல்லுவாங்களே ஏன் எப்படி இருக்கு, ஏன் சேடாக இருக்கு, சந்தோஷத்துலேயும் வந்து அவங்க என் கூட இருப்பாங்க. ஆண்டி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டி, ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆண்டி. ஆண்டி உங்களை பற்றி சொல்ல நிறைய இருக்கு ஆண்டி. இந்த சின்ன வீடியோ பார்த்தாது ஆண்டி உங்களோட அன்பான கடிந்து கொள்ளுதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டி. 7 வயசுலேருந்து உங்களை நான் பார்த்துன்னு இருக்கிறேன் ஆண்டி. எனக்கு நல்ல ஒரு கைடாக இருந்திருக்கிறீங்க. நான் தப்பு பண்ணும்போது கூட வசனத்தின் மூலமாக என்னை திருத்திருக்கிறீங்க. எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சு நின்னும் போது என்னை ஆவிக்குரிய விஷயமா என்னை வசனத்தின் மூலமாக நீங்கள் என்னை வழி நடத்திருக்கிறீங்க ஆண்டி. நீங்கள் பண்ண எல்லாத்துக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அதெல்லாம் நான் இப்போ மிஸ் பண்ணுவேன் ஆண்டி. சர்ச்சில் யாரும் நீங்கள் அதிகமாக திட்டிருக்கிறீங்கன்னு கேட்டபொழுது கூட நீங்கள் என்னோட பேரை சொல்லியிருக்கிறீங்க ஆண்டி. எங்கே கோவம் அதிகமாக இருக்கும் அங்கே தான் அன்பும் அதிகமாக இருக்கும்ன்றது நான் இப்போ உணர்றேன் ஆண்டி. என் மேலே நீங்கள் அவ்வளோ அன்பு வச்சிங்க ஆண்டி. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. நானும் உங்க மேலே அன்பு வச்சிருக்கிறேன் ஆண்டி. நான் உனக்கு காசு தர மகன் நீ போய் படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டி. என் ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொன்னதில்லை ஆண்டி. ஒரு ஆவிக்குரிய அம்மாவை நான் இழந்திருக்கிறேன் ஆண்டி. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டி. We all love you auntie. We all miss you auntie. நித்யா ஆண்டி வந்து எனக்கு இன்னொரு ஒரு அம்மா மாதிரி. இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்ல விரும்பல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்யா ஆண்டி பற்றி சொல்லணும்னா அவங்க பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா நித்யா ஆண்டி வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பலமாக இருந்திருக்காங்க. யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் அதில் வந்து ஒரு வார்த்தை ஏசப்பாவை பற்றி கண்டிப்பாக அவங்க சொல்லியே ஆவாங்க. எந்த
எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் வந்து ஏசப்பா பற்றி அவங்க பேசுகிறது எல்லாமே அவரை பற்றி தான் இருக்கும். இன்னும் அவங்க தூங்கும்போது கூட அவரை நினச்சினே தான் தூங்குவாங்கன்ட்டு எனக்கு என் சர்ச்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கோவப்படுவாங்க, கண்டிப்போடு பேசுவாங்க அடுத்த நிமிஷமே. ஆனால் அவங்க அந்த சிரிச்ச அந்த ஸ்மைல் ஃபேஸ் அவங்கக்கிட்ட பார்க்கலாம். எல்லாருக்கிட்டையுமே தப்பு செஞ்சால் அதை வந்து உடனே இமிடியேட்டாக அவங்க வந்து அது தப்புன்ட்டு எடுத்து சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்காங்க. எங்கள் சர்ச்சில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்ல அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட இழப்பு வந்து எங்களால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த ஸ்மைலான அந்த ஃபேஸு எப்பவுமே அந்த குழந்தைத்தனமாக இருக்கும். அவங்களோட சிரிப்பில் பார்த்தோம்னா அது ஒரு குழந்தைத்தனம் அதில் இருக்கும். அவங்க சிரிப்பில் அந்த குரல் இன்னும் கூட அந்த காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க பேசுகிற அவங்களோட வாய்ஸ் இன்னும் அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்கு. அவங்கள இழந்து வாழ்கிற சாம்சாருக்கும் கிப்சனுக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுக்கணும். அவர் தான் எல்லாமே இது பண்ணணும். கண்டிப்பாக நித்யா ஆண்டி வந்து கர்த்தருடைய வலது பரிசத்தில் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லை சித்தேரி சர்ச்சுன்னு இல்லை, சர்ச் இல்லாமல் வெளியில் இருக்கவங்ககிட்டே எல்லாருக்கிட்டேயுமே அவங்க வந்து ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அதில் பேசும்போதும் ஏசப்பா பற்றி சொல்லி பேசி தெரியாதவங்களுக்கு ரொம்ப அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கஷ்டமாக எங்கள் ஃபேமிலியிலையும் எங்ககிட்டையும் எப்போவுமே அவரை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு என்னோடய மனசில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லணுன்ட்டு தான் தோணும். எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லணும், நித்யா ஆண்டிகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அவங்ககிட்ட சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல இது அனுப்புவாங்க, மெசேஜ் சொல்லுவாங்க நமக்கு. அவங்க தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பலமாக இருந்தது. எங்கள் சர்ச்சில் ரொம்ப பலமே அவங்க தான். அவங்களே இழந்துட்டோம். எங்களுக்கு ஆறுதல் கடவுள் தான் தரணும், கர்த்தர் தான் தரணும். சாம்சாருக்காகவும் நாங்கள் கிப்சனுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறோம். அவங்களுக்கும் ஆறுதல் ஆண்டவர் தான் அளிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நாங்கள் மீண்டும் பரலோகத்தில் மீட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க ஆன்மாஷாந்தி அடிக்கணும்ன்ட்டு நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆண்டி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு அம்மாவாக ஒரு ஃப்ரெண்டாக ஆண்டி எனக்கு விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2008 எனக்கு ஆண்டி அறிமுகமானாங்க. அவங்க இல்லைன்னா நான் என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய வளர்ச்சிலையும் சரி என்னுடைய காலேஜ் லைஃப்லேயும் சரி நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சோர்ந்து போன நேரத்தெல்லாம் ஆண்டோடைய வசனத்தை ரொம்ப பேசுவாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா சொல்லினே போனோம். எந்த தப்பு செஞ்சாலும் சரி அது தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணி எல்லாரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யாருனாலும் அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எப்படி இருக்குதோ அதை அப்படியே சொல்லுவாங்க. ஆண்டி ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, அவங்க கோபமானவங்க, பாசமானவங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆண்டி இல்லாத அந்த இடம் எப்படி இருக்க போதோ தெரியல. ஆண்டி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஆண்டி. அப்போஸ்தலர் திருச்சபையாகிய எங்கள் சபையின் போதகருடைய மனைவி திரு நித்யா சிஸ்டர் அவர்களின் இழப்பை நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரியப்படுத்துகிறோம். அவர்கள் சபைக்கு ஒரு தாயாக, ஒரு நூண்டுகோலாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். சிறு பிள்ளை ஊழியத்தை அவ்வளோ சிறப்பாக நடத்தி சிறு பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும் சத்தியத்திலே என்று வளர்த்து பிள்ளைகளை வழிநடத்தி ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்து சிறு பிள்ளைகளுடைய வழிகளை எப்படியும் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று
அவர்கள் விரும்பினபடி எல்லாம் விருப்பத்தோடு செய்தார்கள். பெரியோர்கள் தாய்மார்கள் கூட்டத்திலும் அவர்கள் ரொம்ப மிகவும் அருமையாக ஆலோசனை கொடுத்து சத்தியத்தின்படி எங்களை சத்தியத்திலே வழிநடத்தி வந்த அந்த சகோதரியை இழப்பது எங்களுக்கு பெரிய ஒரு அம்மா தோத்துறம்மா, தோத்துறோம் தோத்துறோம். எனக்கு அம்மா ஒரு நல்ல ஜபத்தினால எனக்கு நல்ல சுகம் கிடச்சிச்சு. எத்தனையோ பிசாசினுடைய போராட்டத்தில் நான் போராடி நின்றேன். அப்போ கூட எனக்கு அம்மா ஜபம் பண்ணதுனால எல்லாம் எனக்கு விடுதலை ஆச்சு. எனக்கு இப்போ உடம்பு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சுகம் அடைஞ்சுன்னு வருது. அந்த சுகத்தினால தான், அம்மா ஜபத்தினால தான் நான் இப்போ நல்லா நடக்கிறேன், பேசுகிறேன், செய்கிறேன். அம்மாவுக்கு தோத்தனையாக நன்றியே சொல்கிறேன். என்னை வந்து எதிர்க்க வந்து பார்க்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கிறேன். சொல்லிருங்க போதுமா. ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலாக்கிட்ட நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எதுக்கு ஃபோன் பண்ணேன் நான். அப்போது உடம்பு எப்படி இருக்குதுடி நான் அவகிட்ட கேட்டப்போ ஆண்டி ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது கேட்டப்போ என் மனசே ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆண்டி எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தாங்க சர்ச்சில். ஆனால் இனிமேல் எப்படி ஜீர்ணிக்க போகிறோம் எங்களுக்கு தெரியல. ஆண்டி உட்காந்து இடலாம் எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல. ஆண்டியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வேற சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டி உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஆண்டி. ஆவிக்கு ஒரு தாய் ஆண்டி எனக்கு நீ. எங்கள் தாய் கூட எவ்வளோ புத்தி எங்களுக்கு சொன்னதில்லை ஆண்டி. இவ்வளோ வயசு வரலாம், இவ்வளோ வயசாகி கூட எனக்கு புத்தி மத்தி சொல்லுவீங்க ஆண்டி. ஏன்னா வாய் நிறைய மகளேன்னு தான் கூப்பிடுவீங்க ஆண்டி. ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறேன் ஆண்டி. உங்களை பிறந்து இனிமேல் வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டி. எனக்கு ஒரு நாளைக்கு நான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசாத நாள் இருக்காது ஆண்டி. டெய்லி என்ன செய்தேன், என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னு விசாரிக்கிற ஒரு ஆள் யாருன்னா நீ தான் இருப்பீங்க. கூட பந்த அண்ணா அண்ணி கூட என்னை விசாரிக்கிறதில்லான்ட்டு, என் சொந்த பந்தம் கூட இவ்வளோ வெள்ளை என்னை விசாரித்து பேசுறதில்லான்ட்டு உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் வேறுட்ட நாளிலேருந்து நான் கண்ணீர் செஞ்சுன்னு இருக்கிறேன்ட்டு. என் கண்ணீர் தடைக்க நீங்கள் வர மாட்டீங்களான்ட்டு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான்ட்டு. இனிமேல் என்கிட்ட நீ பேச மாட்டீங்களான்ட்டு. இனிமேல் நீங்கள் இல்லாத இந்த உலகமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது காட்டி. நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரிலான்ட்டு. எது வேணாலும் இந்த குடும்பத்தில் நடந்தா உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவீங்க, வசனம் எடுத்து சொல்லுவீங்க. கலங்காத மகளே நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆண்டி. இனிமேல் எனக்கு யாராண்டி சொல்ல போகிறாங்க? என் வேதனைகளை யாருக்கிட்ட ஆண்டி சொல்லுவேன் நான்? நீங்களும் அதே போல தான் ஆண்டி சொல்லுவீங்க. எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன் கலா. நான் இனிமேல் ஒன்றரை நாள் கூட என்கிட்ட பேசுவீங்களா ஆண்டி? இனிமேல் என்கிட்ட யார் பேச போகிறாங்க? எனக்கு யார் ஆறுதல் சொல்ல போகிறாங்க ஆண்டி? நிறைய பேசணும்னு இருக்குது, என்னால் பேச முடியல ஆண்டி. நான் வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் நித்யா ஆண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து ஒரு தாய் மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய இழப்பீடு வந்து யாராலும் ஈடுபட முடியாது. அவங்க எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் வந்து எங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணி எங்களுக்காக எங்களோட கூட இருந்து அழுது எங்களுக்காக ஜெபித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து அவங்க வந்து ஆறுதலாக இருந்தவங்க. அவங்களுடைய இழப்பீடு வந்து யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக எங்கள் சபை மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிச்சிருக்காங்க. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை வேதத்தை அதிகமாக அவங்க போதிச்சிருக்காங்க.
எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அவங்க உச்சரிக்கும் போது அவங்க அந்த பிள்ளைகளுடைய மனதில் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவா இறங்கி இருக்கிறது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து எங்கள் சபைக்காகவும் சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளை குடும்பங்கள் அவருடைய கஷ்டங்களை கேட்டு அறிஞ்சு அவங்களுக்காக வந்து ஜெபிக்கிறதும், நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லும் போது எங்களுக்காக எந்த நேரத்திலும் ஃபோனை எடுத்து பேசி எங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறவங்களும் அவங்க தான். எங்கள் சபையில் தூணா இருந்து எங்களை வழி நடத்துனவங்களும் அவங்க தான். அவங்க இழப்பீடு வந்து யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. நாங்கள் அவங்க இழப்பீடை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தில் இருக்கோம் நாங்கள். ஆனால் பாஸ்டர் எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்கு ஆறுதலாக இருக்கிறவங்களே அவங்க தான். ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லும் போது எங்கள் வீட்டை சொல்லும் போது அவங்க நான் எப்போ எழுந்து பார்த்தாலும் அவங்க ஜெபிச்சுட்டே தான் இருப்பாங்க, பைபிள் வாசிச்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. கர்த்தர் அவரை அதிகமா நேசிச்சாரோ என்னவோ அவர் சீக்கிரமா எங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த இழப்பீட நாங்க என்ன ஈடுகட்ட முடியும்னு எங்களால சொல்ல முடியல. ஆனா கர்த்தர் அவருடைய வலது பாரிசத்துல அவங்கள வச்சிருப்பாங்கன்னு மட்டும் நாங்க நினைச்சு பாக்குறோம். அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க பரலோக ராஜ்யத்துல. நாங்க திரும்ப போய் அவங்கள பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள வழி நடத்துவாங்க. ஆசிரியம் கிப்சனையும் ஆண்டவர் சமாதானத்தோட வழி நடத்தணும், அவங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கணும்னு தான் நாங்க ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்றோம். எங்க சபையில இருக்க ஒவ்வொருவரும் அவங்களுக்காக நாங்க துக்கப்பட்டு ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். பாஸ்டருக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கணும், அப்படியே இருதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலை சமாதானத்தை கொடுத்து வழிநடத்து. சபையா நாங்க எல்லாரும் ஒன்றாக இருந்து அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் ஆண்டிய நல்ல முறையில பரலோக ராஜ்யத்துல சந்தோஷமா சமாதானத்தோட வச்சிருப்பாருன்னு நாங்க முழு நம்பிக்கையா இருக்கிறோம். அவருடைய இழப்பீடு எங்கள் ஒவ்வொரு இருதயத்துக்கும் பாரமா தான் இருக்கு. அவங்க இல்லாத நாட்களை நாங்க நினைச்சு பார்த்தா இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க ஒவ்வொரு வாரம் போகும்போதும் எங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்சி உனக்கு என்னமா பிரச்சனை இதா இருந்தா சொல்லு, நான் உனக்காக ப்ரேயர் பண்றேன் அப்பவே கூப்பிட்டு ஜெபிப்பேன். அந்த ஜெபம் வல்லமையான ஜெபமா இருக்கும். அவங்க சொல்ற ஒவ்வொரு வசனமும் அந்த வேத வாக்கியங்களும் எங்க இருதயத்துல அப்படியே நிலை நிறுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க உச்சரிக்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய கிருபையில அவங்க வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள். கர்த்தர் அவருக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க நாங்க ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்றோம். எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்றோம். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். சகோதரி அபுவின் மரண செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். எங்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஜெபத்தில் தாங்கக்கூடிய அன்பு சகோதரி குடும்பம். சிறு வயது முதல் அபுவை நாங்கள் அறிவோம். கிறிஸ்தவ அன்பில் நிலைத்திருந்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு ஜெப வீராங்கனை என்றால் அது மிகையாகாது. வேதத்தை வாசிப்பதிலே மிகவும் பிரியமாய் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய சகோதரி. அன்போடு அனைவர் நலனிலும் அக்கறை கொண்டு கரிசனையோடு விசாரிக்கக்கூடிய ஒரு சகோதரி. ஆத்துமாக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தும் வாஞ்சை உள்ள ஒரு சகோதரி என்றால் அது மிகையாகாது. பெற்றோருக்கு நல்ல மகளாய், உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரியாய், நல்ல மனைவியாய், நல்ல தாயாய் விளங்கினார்கள். அவர்கள் அபுவினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவரது கணவர் சாம், மகன் கிப்சன் மற்றும் சகோதரர் ராஜா அவர்களுக்கும் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் இனஜன பந்துக்கள் ஒவ்வொருவருக்கும்
எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அபுவை எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளாக தெரியும். அபு மிகவும் ஒரு அன்பான சகோதரி. என் கணவர் சொன்னது போல் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆலோசனைகளை கொடுத்தவர், எங்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டவர். முக்கியமாக எங்களுடைய மகள் எஸ்தருக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி. எஸ்தருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அவர்களிடத்தில் செல்லும்போது எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து பாரத்தோடு ஜெபித்த ஒரு சகோதரி. 2019ஆம் ஆண்டில் கூட எஸ்தர் சிக்கான போது எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். நிச்சயமாக அபு ஆண்டோடைய பாதத்தில் தான் இருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவள் கடவுளுக்கு பயந்த ஒரு சகோதரி. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தியது எனக்கே தெரியும். அவளுடைய ஊழியங்கள் மிகவும் நேர்த்தியானவைகள். கணவனுக்கும் சபையிலே மிகுந்த ஒரு ஆதரவாக இருந்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள். இப்பொழுதும் எனக்கு அபு இல்லை என்ற ஒரு நினைப்பே இல்லை, உயிரோடு இருப்பது போலவே இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்திலே அவள் இருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் என்னுடைய சித்தியை பற்றி தான் நான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். நான் அவங்கள பற்றி பேசணுன்னா, ஷீ இஸ் அ குட் மதர். அவங்க எனக்கு ஒரு தாய் என்று நான் சொல்லுவேன். நான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி பாசமாக நேசித்து அவங்களுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் செய்யணுமோ, படிப்புலேயும் சரி எந்த காரியத்துலேயும் சரி, எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை இந்த நிலமையில் கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய சித்தி தான் அதற்கு ஷீ இஸ் அ பேக் போன். அதை தான் நான் சொல்லுவேன். நான் அதே போல் எந்த வித காரியமாக இருந்தாலும் வி யூஸ் டு டிஸ்கஸ். அவங்கள இடத்துல நான் சொல்லுவேன். அவங்க எனக்கு கைடன்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி செய், அந்த மாதிரி செய் அப்படின்ட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் தருவாங்க. அதே போல் அவங்க எங்களோட ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அ வெரி குட் சப்போர்ட். அவங்க எப்போவுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா அங்கே தனியாக தான் இருக்கிறாங்க. நானும் என் தங்கச்சியும் அப்ராடில் இருக்கிறோம். அப்போ எவ்ரி டைம் அவங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி என்ன ஹெல்ப் வேணும், எங்கள் அம்மா அப்பாவும் அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சித்திக்கு தான் முதல்ல கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. லேட் நைட்டில் அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி வருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளூரில் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதே போல் எங்கள் பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் எல்லாமே டிபெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போது சித்தி எங்கள் இடத்துல இல்லை. ஷீ இஸ் வித் த லார்டு. இப்போ நாங்கள் எங்கே போகணுன்னு எங்களுக்கே தெரியல. பட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஷி வில் பி இன் ஹெவன் வித் லார்டு. நான் ஐ டோன்ட் நோ சித்தப்பாக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. வேர்ட்ஸே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. அதே போல் கிஃபிக்கும் நான் எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்னே தெரில. நான் 2 முறை நான் கிஃபிக் கால் பண்ணேன். ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். One day we will meet her in heaven. Thank you.
நம்ம ஒரு பாடலை பாடுவோம், ஒரு வேதத்தை வாசி நம்ம ஜெபித்து அம்மாவோம். எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே ஆயனும் சகாயனும் ஏயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஞானமும் வேடக்கண்வாத ஞானமான பாலனும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே கவலையில்லாருதலும் காண்புலியின் ஜோதியும் கவலையில்லாருதலும் காண்புலியின் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அமிர்தமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே ஆனந்தீபமும் ஆவலும் என் காவலும் ஆனந்தீபமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சரோரும் ஞானமும் கொண்டாட்டமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசி கேட்கும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவளான மற்றவளைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்கிற எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலால் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நித்திரையை அடைந்திருக்கிற அம்மாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விட்டு சென்ற குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாம் அண்ணனையும் கிப்சன் பாலையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தாயா இருந்து இந்த குடும்பத்தை நீர் வழி நடத்த வேண்டுமாம் கேட்க ராஜா. ஆண்டவரே, சபை மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாய் எழுந்து தவிக்கிற இந்த ஒவ்வொருவரையும் கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே, ஒரு நாள் நாங்கள் இவர்களை முகமுகமாய் சந்திப்போன்ற நம்பிக்கை ஆண்டவரே கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் இவர்களை பார்க்குறோன்ற அந்த நம்பிக்கையோட நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாம் கேட்க ராஜா. அம்மாவுடைய இறுதி சடங்கை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நேர்த்தியா நீர் எங்களுக்கு செய்து தர வேண்டுமாம் கேட்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்த வேண்டுமாம் கேட்க ராஜா. எங்களுடைய வார்த்தைகள் அல்ல ராஜா, நீரே உம்முடைய பிரசனத்தால சாமனையும் ஆண்டவரே கிப்சனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே வழி நடத்தும், நீரே காத்துக்கொள்ளும். துதி கனமகிமை யாவற்றுமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறேன் பரலோக தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானுடைய அன்னோனியும் மயக்கமும் நம் அனைவரோடும் குறிப்பாக
சாமண்ணனோடும் கிப்சனோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானது கர்த்தருக்குள் நிற்கிற திருமதி நித்யா நாம் அவருடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்தவும் ஒரு சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆறுதல் வார்த்தைகளை படிக்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவானவர் போற்றிக்குரியவர். அவர் இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலுக்கும் கடவுள். அவர் எங்களுக்கு அளிக்கும் அதே ஆறுதலின் மூலமாய் எவ்வித உபத்திரவத்திலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யக்கூடியவராய் இருக்கும்படி எங்களுக்கு நேரிடும் சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சந்ததானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசுத்தத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய கருணை ஆயுள் காலம், இரக்கத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு தொடிக்கும். இயேசு சொன்னது, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்குள் நித்திரையடைந்த திருமதி நித்யா அவர்கள் தன் விசுவாசத்தின் வாழ்வின் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். உலகப்புறமான வாழ்வில் நல்ல ஒரு மகளாக,
சகோதரியாக, மனைவியாக, நல்ல ஒரு தாயாக, நல்லதொரு விசுவாசியாக, ஊழியக்காரியாக, நல்ல ஒரு பாஸ்டர் அம்மாவா அவர்கள் தன் வாழ்வின் ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் ஆண்டவரத்தில் இப்படி ஒரு விண்ணப்பம், ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார். ஏன்னா அந்த உலகப்பிரமான வாழ்வின் ஓட்டத்தை அனுபவித்தவர் அவர். அதனால் எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, இழப்புகள் இருக்கிறது, இவைகளெல்லாம் அறிந்து அனுபவித்தவர். அதனால் எனக்கு ஒரு ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துகின்றார். இந்த ஜீவ வழி இந்த உலகத்தின் வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு அதை வெளிப்படுத்தி சென்றார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஜீவ வழி அவர் இயேசு தான். அதனால தான் கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது புது சிருஷ்டியாக மாறுகிற ஒரு அனுபவம். இந்த புது சிருஷ்டி என்பது இந்த உலகத்தின் வாழ்விலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அது ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அந்த வழியை தான் அன்று சங்கீதக்காரன் எழுதுகிற, எனக்கு ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜீவ வழியில் நான் பயணித்தேன் என்றால் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வருகிற ஒரு அனுபவம் வரும், தேவ சமூகத்தில் வருகிற ஒரு அனுபவம், அது பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கும் என்று. இந்த பரிபூர்ண ஆனந்தம் எப்பொழுது கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது, ஏனென்றால் இந்த பூர்ணமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 10:10 நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. இந்த பரிபூர்ணமான ஒரு வாழ்வு இயேசு ஒருவரால் மட்டுமே தர முடியும். அதை கனவாகவோ வெளிப்பாடாகவோ சங்கீதக்காரன் அதை தெரியப்படுத்துகிறார். இந்த ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துங்க, அது ஒரு போக்கு எனக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கும், அது வலது பாரசத்தில் எங்களுக்கு ஒரு நித்திய பேரின்பம் உண்டாகும் என்றார். அந்த பேரின்ப வாழ்வு என்பது இந்த உலகத்தின் வாழ்வின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற நித்தியமான வாழ்வு. அது எப்படி இருக்கும்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகின்ற ஆற்றப்படுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொல்கிறார். அதை ஏசியா தீர்க்கதரிசி சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிற ஒரு அனுபவமாக இருக்கும் என்று. தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வனை பார்த்து இயேசு சொன்னார், என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. இந்த பேரின்ப வாழ்வு கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவினால அழைக்கப்பட்டு ஆற்றப்பட்டு தேற்றப்படுகிற ஒரு இடம். அதனால தான் இந்த இடத்திற்கு வரணும், இந்த இடத்தை சேர்ந்து கொள்ள வேண்டும். பவுலடிகளார் அதை நம்பி அதற்காய் ஆசையோடு காத்திருக்கிறேன் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 1:22-23 வாசிக்கிறோம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு சேர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் என்று எழுதுகிறேன். ஆகவே இந்த நாளில் நித்யா ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த அனுபவத்தை பெற்றவள். தன் விசுவாச வாழ்வின் ஓட்டத்தில் ஆத்ம ஆதாயம் செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று முழு மூச்சாய் தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை ஓடினவர்கள் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அருமையான சாம் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் குடும்பத்தின் மக்கள் யாவருக்கும் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாமே தந்தருள்வாராக. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவர்கள் ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பவுலடிகளார் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்க 4:16-17 இயேசு வருவார், அப்போது கால சத்தம் கேட்கும், கர்த்தருக்குள் நித்திரைந்தவர்களாக எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போய் அவர்களை சந்தித்து அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று எழுதுகிறார். கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம், அதை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். அந்த ஜீவ வழி எனக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்து அந்த பேரின்ப வாழ்வில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்று எழுதினார். பவுலடிகளார் உம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று எழுதினார். அதுதான் விசுவாசிகளாகி நமக்கு பவுலடிகளார் தெளிவாய் ஆண்டவர் மூலமாக வெளிப்பாடாய் கொடுக்கிற வார்த்தை. நாம் எல்லாரும் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்வு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு
அருமையான சகோதரருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்ய ஆண்டவர் தாமே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் வந்தவர்களுக்கு வழி அமைத்து கொடுப்பாராக. ஆமென். மரித்தோரில் உயிரோடு எழுப்புகிற என் தேவனே, உம்முடைய கால சத்தத்தில் நீர் ஓதும்போது ஆண்டவரே, நாங்கள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் யாவரும் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் பார்ப்போம் என்று 1 தெசலோனிக்கேல நாங்கள் படித்திருக்கிறோம் ராஜா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை ராஜா. அதை நாங்கள் நம்புகிறோம். நித்யாக்காவை நாங்கள் முகமுகமாய் பார்ப்போம் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்களை நாங்கள் இந்த இடத்துல புதைக்க வந்திருக்கிறோம் ராஜா. அன்று சாமனையும் கிப்சன் பாலையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்று விட்டு சென்ற குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே வழி நடத்தும், நீரே காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து வழி நடத்த வேண்டுமாம் கேட்கிறோம். துதி கனமகிமை யாவற்றமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறேன் பரலோக தந்தையே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்தினாங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் மன்னி எங்களை சோதனை பேசி நாமத்தையும் ரட்சித்துக் ராட்சியமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு இன்றும் என்றும் சனாட்டிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நமது ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார், கம்மணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமளவு சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அவருடைய தொடர்ந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கப்பட்ட சபையும் பத்துவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிய உயிர்த்தெழுதலும் நீக்கிய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அருமையான இந்த நல்ல அடக்க ஆராதனையிலே அபு நித்யா சாமியலுடைய இந்த கடைசி அடக்க ஆராதனையில் வந்திருக்கிற எங்களுக்கு சார்ந்த எங்களுடைய இரத்தத்தின் உறவுகள், எங்களுடைய சிநேகிதர்கள், எங்களுடைய அருமையான சபை மக்கள், எங்களோடு கூட எங்களுடைய சமுதாயத்தில் எங்களோடு கூட வாழுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட துக்கமான நாட்களிலே எங்களுக்கு ஆறுதலாக எங்களுக்கு அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் உதவிகளையும் செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விசேஷமாக இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நித்யாவினுடைய பேட்ஸ்மேன், நித்யாவினுடைய கூட பிறந்தவர்கள், அவளோடு கூட இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய நண்பர்கள், பல தேசத்திலிருந்து எங்களை தொடர்ச்சியாக இவளோடு கூட ஐக்கியமாக இருக்கிற ஒவ்வொருவர்களும் இதை நீங்கள் பார்த்து கொண்டு நித்யாவினுடைய இந்த கடைசி துக்க நாளை எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை என்று அநேகர் தங்களுடைய அவருடைய வாழ்க்கையில் இருந்த துக்கங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வேளையில் எங்களோடு கூட இந்த கடைசி நிமிஷத்தில் எங்களோடு கூட ஆறுதலாய் ஒரு திரளான மக்களை கற்றுக் கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சிஎம்சி மருத்துவமனையினுடைய அடக்க ஆராதனையில் வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்தி விசேஷமாக திருச்சபையினுடைய போதகர் ஆகிய ரெவரண்ட் சுரேஷ், அருமையான பால், அருமையான சிஎம்சி சாப்லன்சி டிபார்ட்மெண்ட், எங்களுடைய ரிவைவல் பிரிமிட்டிவ் பேப்டிஸ்ட் சபை, அவர்கள் யாவரையும் கர்த்தருடைய கரங்களிலேயும் நன்றி செலுத்தி இந்த அருமையான வேளையிலே உலகத்திலே ஒருவரும் துக்கமான வேளையிலே மனிதர்கள் கைவிடப்பட்ட வேளையில் அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவின் அன்பை தங்கள் உள்ளத்தில் வைத்து தங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் கடவுளிடத்திலே கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதார உதவிகளை அநேக ஆத்துமாக்களுக்கும் குடும்பங்களுக்கும் செய்திருக்கிறீர்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமாதானம் சுகம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும்.
உங்களுடைய சந்ததி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக தேவன் இன்றைக்கு கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற அன்புக்காக நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொன்றையும் உங்களுடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினவரே, உயிர் தெழுந்தும் ஜீவனமாய் இருக்கிற உண்மையிலே எங்களுடைய அன்பு சகோதரி அபுதா நித்யா சாம் அவர்கள் இங்கே இளைப்பாறுகிறார்கள் என்று நம்புகிறபடியே எங்களுடைய சரீரத்திற்கு இக்கல்லறை இளைப்பாறும் இடமாக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருள்வீராக. நீங்கா வெளிச்சம் மேல் பிரகாசிப்பதாக. ஆமேன். கை கொஞ்சம் இழுத்துக்குப்பா. சரி பண்ணுமா? வரும், அவ்வளோதான் வைக்க முடியும். விட்டுருப்பா. கயிறு தலையான போடாதீங்க. வரும். ரைட். ஜெபம் செய்வோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அபு நித்யா சாம் அவர்கள் இங்கே இறைப்பார்கிறார்கள். இவருடைய ஆத்மாவை சர்வல்லமுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினால் தமிழத்தில் சேர்த்துக்கொள்ள சித்தமானபடினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படித்தக்க தமது வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தருக்குள் நித்திரையடைந்த நித்திய வாழ்வுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆன்மா உங்களுடைய சமூகத்தில் பேரின்ப வாழ்வில் உண்மை துதிக்கிற சேவிக்கிற திரள் கூட்டத்தில் இணைந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவருடைய சரீரத்தை இங்கே நல்லடக்கம் செய்கிறோம். உயிர்த்த நாளில் சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு இங்கிருந்து கடந்து செல்கிறோம். இதில் பிரிந்திருக்கிற அவருடைய கணவர் சாம்காகவும் பிள்ளைக்காகவும் குடும்பத்தின் மக்கள் யாவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தாரும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை தாரும். துதிகான மகிமையை ஏறெடுக்கும் இயேசுவின் நாமத்தினால் செவி நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென்.
சொல்லி வாழ்ந்த